ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம வந்து நல்ல சூப்பராகவும் நல்ல டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே நெய்யில் தான் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நெய்யும் இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாகவே கூட ஆயிலில் கூட பண்ணலாம். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் வந்து ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். நம்ம இந்த ரவை வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து இது உப்புமா செய்கிற ரவை தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது டக்குன்னு வந்து இதை ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் வந்து ரவை எப்போவுமே இருக்கும். கடையிலேருந்து வாங்கி கொடுக்காம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு ஈஸியாக கொடுத்துடலாம். இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வந்து ரவையை வந்து நல்லா வறுத்துட்டேன். லைட்டாக வந்து வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட போட்டுக்கலாம். இந்த கோதுமை மாவையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து நெய்யில் வந்து வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஸ்வீட்டுக்கு வேண்டி நான் வந்து இன்றைக்கி வந்து வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இது வந்து லைட்டாக கரைஞ்சி இந்த நுர வர பதம் வந்தோன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து 2 ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி நுர வந்தோன்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வெல்லத்தை வந்து ஒரு அரிப்பு வச்சு எல்லாத்தையுமே வந்து வடிகட்டிக்கலாம். இதில் வந்து டஸ்ட் ஏதாவது இருக்கும், அதனால் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த ரவையை வந்து இதில் கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து கெட்டி ஆகிடும். எல்லா ரவையும் போட்டுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து நல்லா கெட்டியாகி வரணும். நமக்கு ரவை சேர்த்த உடனே நமக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நெய் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டே வந்து நெய் வந்து அதிகமாகவே சேர்த்துருக்கோம். அதனால் நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது கடாயில் வந்து ஒட்டாத அளவுக்கு வர்றது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரவை வந்து ஃபஸ்ட்டே நம்ம நெய்யில் வறுத்ததுனால ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிளேட்டில் பார்த்திங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ண அந்த ரவையை வந்து இப்போ பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. இது வந்து இன்னும் ஆறும்போது நல்லா திக்காகிடும். நம்ம வந்து பீஸ் போட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் இதை வந்து நம்ம ஒரு ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நான் வந்து இதை நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இது வந்து ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஷேப் மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிடும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தியில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா ஆறின பிறகு கட் பண்ணதுனால அழகாக வருது பாருங்கள், ஒட்டாமல். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரவையை மட்டும் வச்சு எப்படி நல்லா குயிக்காகவும் நல்ல டேஸ்டியாகவும் ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.